Good morning. Thank Very you good so morning. very much. Thank Sir, you so good very morning, much, sir. sir. Good morning. Good morning, Mr. Shriya. Good morning, Ms. Madhavan. We have Vanakkam. Mr. S. Shekhar. He's a thespian. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு தமிழ் அவ்வளவா வராது. அதனாலதான் நான் வந்து ரெண்டு பேருக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாங்க அண்ட் அத ரெஸ்பெக்ட்ஃபுல்லியும் பேசுவாங்க. சார் நீங்க கவலையே படாதீங்க, எங்களுக்கு ஹிந்தி கொஞ்சம் கூட வராது. வராதுங்கிறதுல தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் வரலன்னா தான் அவங்க சினிமால நடிக்க முடியும். So we have you know it's எனக்கு வந்து எல்லாரோட சார்பாவும் வந்து நான் வந்து தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் எனக்கு தெரியும் உங்க டைம் எவ்வளவு ப்ரெஷஸ்ன்னு, ரொம்ப தென்னந்தெளிவா எனக்கு தெரியும் அது. பட் தேங்க்யூ so very much for taking our time and especially for wanting to explain the entire thing. I'm leaving it to Shekhar sir and Madhuvanti. நான் கடைசியில ஒரு 2 நிமிஷம் தான் என்னோட கொஸ்டின்ஸ். அது நம்ம நேத்திக்கு பேசுனதுதான், அது தமிழ்ல தான், அது வேற ஒன்றும் இது இல்லை. பட் the floor is Shekhar sir's because எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு தமிழ் தெரியும்னா அதுல வந்து 60% அதோட இன்வால்வ்மெண்ட் வந்து சேகர் சார். ஏன்னா அவரோட காமெடி படம் எல்லாம் பார்த்துதான் வந்து நாங்க தமிழ் கத்துப்போம். பேக் இன் தி 80s we used to get those VHS cassettes in Bombay on rent and watch his movies and learn. And some share will be to Madhuvanti's family. ஏன்னா அப்பாவோட டிராமா எல்லாம் போயிருக்கோம். சேகர் சாருக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் சண்முகாந்தால used to come for his live shows. We have had the real fortune of seeing him, hearing him live. சில காமெடிஸ்லாம் வந்து இன்னைக்கும் யோசிச்சு சிரிப்பேன். நான் அவருக்கு சில டைம் போன் பண்ணி கூட சொல்லியிருக்கேன், சார் உங்க காமெடி இப்ப ஞாபகம் வந்தது சார். நான் ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க சார், போன் பண்ணி கூட சொல்லியிருக்கேன். ஆமா சார், சில பேர் சொல்லுவாங்க யோசிச்சு சிரிப்போன்னு, அப்புறம் தான் சொல்லுவாங்க ஏன் சிரிச்சோன்னு யோசிச்சோம் அப்படிம்பாங்க. இல்ல நான் அப்படி கிடையாது சார், நான் அப்படி கிடையாது. கொஞ்சம் இது. So the floor is Shekhar sir's and Madhu. உங்க flight 172 தேடி தேடி பாத்துறோம் நாங்க எல்லாம். Thank you sir. Flight 172 Flight 172 I must tell appa this. ஏனா அப்பா and மௌலி அங்கிள் உடைய ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த ஒரு டிராமா. சோ நீங்க பாத்துட்டேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெருமை. Thank you for that. எனக்கு வந்து சேகர் சார், நீங்க வந்து இப்ப இது கம்ப்ளைண்ட் நான் ஆன்லைன் பப்ளிக்கா சொல்றேன். நீங்க வந்து எனக்கு இது நீங்க கண்டிஷன்ஸ் வைப்பீங்க சார் கல்யாணத்துக்கு. ஆமா, மணல் கயிறு 8 கண்டிஷன். மணல் கயிறு வந்து எஸ்பெஷலி அந்த நான்வெஜ் சமைக்கிறச்சே நீங்க உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு அது வந்து நான் இப்போ பேசிட்டு இருக்கச்சே, ஏன்னா இப்பதான் என் ஸ்டாஃப் உள்ள நுழைஞ்சா அவன் நான்வெஜ் வந்து எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி கேட்பான் நான் எடுத்துன்னு வரலாமான்ட்டு. நான் இப்ப எனக்கு சடனா அது சட்டுன்னு தான் ஞாபகம் வந்தது. என்ன சொன்னீங்க? Any of your times. Floor is yours, sir. He is Lieutenant General L. Narasimhan, a member advisor to the National Security Advisory Group, decorated officer, someone who has been there, done that. Military terms la illa strategic terms la இன்னைக்கு இந்தியால அவரோட ஜாஸ்தி தெரிஞ்சவா ஒரு 10 பேர் இருப்பா. 10 பேருக்கு மேல கிடையாது, 10 பேர் இருப்பா. விரல்ல எண்ணலாம் 10 பேர், அவ்வளவுதான். அது அவர் ஒத்துக்க மாட்டார், பட் எனக்கு தெரியும் அது. ஆனா நம்ம ஊர்ல எதுவுமே தெரியாத பேசுறவா தான் நிறைய இருக்கா. அதனாலதான் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நிஜம் ஆர்மியிலேயே இருந்து ரிட்டையர் ஆன ஒரு டாப் பர்சனாலிட்டியை கூப்பிட்டு பேச சொல்றதுக்கு காரணமே வாட் இஸ் த ரியாலிட்டின்னு தெரியாத போய் நம்ம வந்து உண்மை வந்து ஒரு நடந்து போறதுக்குள்ள அந்த போய் ராக்கெட்ல போய் உலகத்தையே சுத்தி வந்துரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் இட்ஸ் ஹேப்பனிங் இன் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. என்னுடைய அங்கிளுடைய யங்கர் பிரதர் மிஸ்டர் அம்பி வெங்கட்ராமன், ஹி வாஸ் கர்னல், டெல்லியில தான் இருந்தார். ரொம்ப அந்த
ஆர்மிங்கும் போதே ஆர்மியில ஃபேமிலியில ஒருத்தர் இருக்காங்கிறது இட்ஸ் ரொம்ப ஒரு வெரி ப்ரவுட் டு ஃபீல். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதாவது நாம ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கும் சினிமா ஸ்டாருக்கும் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட ஒரு ஆர்மி ஜவானுக்கு நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். காரணம் வந்து அவங்க தான் 24 hours டே அண்ட் நைட் தூங்காத இருக்கிறதுனால தான் நம்ம கண்ட்ரில இருக்க எல்லாருமே பீஸ்ஃபுல்லா தூங்க முடியறது அப்படிமோ. இப்போ இந்த கல்வான் ப்ராப்ளத்துல வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங், என்ன நடக்குதுங்கிறது தெரியாம அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்தியா மேல மிஸ்டேக்கு, மோடி தப்பு பண்ணிட்டாரு, நம்ம தான் சைனாக்குள்ள போயிட்டோங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன நடந்தது அப்படிங்கிறது, என்ன நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் பிகாஸ் நாங்க கொஸ்டினை விட உங்களுடைய வேர்ஷனுக்காக தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். ஃபேர் எனஃப். முதல்ல வந்து எனக்கு இந்த தமிழ்ல வந்து இன்டர்வியூ நான் வந்து அதிகமா கொடுக்கறது இல்லை. இது கிட்டத்தட்ட இந்த ரீசன்ட் டயத்துல வந்து இது முதல் தமிழ் இன்டர்வியூ. அதனால கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் தடங்கள் இருந்தா மன்னிச்சுக்கணும். நான் வந்து முதல்ல என்னை பத்தி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். நான் எப்படி எங்கேருந்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்தேங்கிறது ஒரு 2 நிமிஷம் நம்ம வியூவர்ஸ்க்காக, அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்னோட சொந்த ஊர் வந்து ஸ்ரீரங்கம், திருச்சி பக்கத்துல. நான் வந்து எங்க அப்பா டெலிபோன்ஸ்ல இருந்தார். அதனால நான் பிறந்தது வந்து புதுக்கோட்டை. ஸ்கூல் ஆரம்பிச்சது வந்து காரைக்குடி, அதுக்கப்புறம் கும்பகோணம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, இப்ப கும்பகோணம், பொள்ளாச்சியில செட்டில் ஆயிட்டோம். அப்பா வந்து கடைசியா அவர் வேலை பார்த்த இடம் வந்து பொள்ளாச்சி, அதனால அங்கதான் செட்டில் ஆயிட்டோம். நான் காலேஜ் படிச்சது வந்து ரூரல் ஏரியால தான், ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம். அப்போ தாலுக்காவா தான் இருந்தது. அப்ப கூட நலமுத்து கவுண்டர் மகாலிங்கம் காலேஜ்னு பொள்ளாச்சியில கேள்விப்பட்டிருப்பீங்க. 60-70 வருஷமா இருக்கு அந்த காலேஜ். அந்த காலேஜ்ல நான் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 2 பண்ணேன். எனக்கு மோட்டிவேஷன் எப்படி வந்தது ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு கேட்டா, 11th அப்போ வந்து 11th பிளஸ் பியூசி பிளஸ் டிகிரி தான் இருக்கும். அப்பெல்லாம் 12 பிளஸ் 2 பிளஸ் 3 இல்ல. அப்போ வந்து 11th நான் படிக்கும்போது 1971 வார் ஆச்சு. அப்போ 1971 வார் இஸ் த மோட்டிவேஷன் எனக்கு வந்து ஆர்மியில ஜாயின் ஆகிறதுக்கு. ஸோ நான் ஹைஸ்கூல் இருக்கச்சியே என்சிசிலாம் இருப்பேன். பட் காலேஜில் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்சிசியில் ஜாயின் பண்ணிட்டு தென் ஃபார் 3 years 3 வருஷம் என்சிசியில் இருந்தேன். 76ல வந்து என்சிசி தமிழ்நாடு டைரக்டரேட்லேருந்து நான் ரிப்பப்ளிக் டே பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ எங்க பிரின்சிபல் சொன்னார், நீ வந்து இது மாதிரி போறிய ஃபைனல் இயர்ல திரும்பி வந்து எப்படி நீ பாஸ் பண்ண போற? ஐ செட் சார், நீங்க வந்து அதை எங்கிட்ட விட்டுருங்க, அது என்னோட பொறுப்பு, பாஸ் பண்றது என்னோட பொறுப்பு. அவர் சொன்னார், பாஸ் பண்றதுங்கிறது சரி, பட் எனக்கு நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவேன் எழுதி தருவியா அப்படின்னு. I gave it in writing. ஆரம்பிக்கல. நான் திரும்பி கேம்ப்ல இருந்து வரைச்ச வெட்டர்னல் முடிஞ்சிடுது. என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த பேப்பர், அது தனி பேப்பர், அது எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்த்தேன். லெக்சர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி தர முடியுமா அப்படின்னு. Hats off to all my principal, lecturers, everybody. எனக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பார். எல்லாரும் கவர்ட் வெக்டர் அனாலிசிஸ் for me. Wow. அதே மாதிரி நான் வந்து யூபிஎஸ்சி எழுதினேன். யூபிஎஸ்சி எழுதிட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூல வந்து யூபிஎஸ்சியில வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. நான் திரும்பி போனோடனே பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு கேட்டார், ஏன்டா பாஸ் ஆகல அப்படின்னாரு. சரி, எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இந்த வர்டிக்கல் ரோப் கிளைம் பண்ண முடியல, தெர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு. அவர் சொன்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு நீங்க காலேஜ்லயே ஒரு மரத்துல வர்டிக்கல் ரோப் போட்டு கொடுங்க, நெக்ஸ்ட் என்சிசில வந்து எனக்கு என்ட்ரி வருது, அதுல நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் the physical director was standing there with a rope hung there. So I did the practice. அதே கோர்ஸுக்கு, சேம் கோர்ஸ், I joined through the NCC.
because of that particular help from my college. I'm still grateful to that college and the principal and the lecturers who could take personal interest on each of the students and அவளை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு அவ எப்படி அவ Shyam Sundar. background noise coming somewhere. Shyam, your camera, your sound is on. Shyam, you please mute your sound. Just mute your mic, Shyam. Mute करो, पूरा दुनिया सुन रहा है. Yeah. Shyam, எதனால சொல்ல வந்தேன்னு கேட்டா, பிரின்சிபல், லெக்சரர்ஸ், காலேஜ் எல்லாருமே ஒரு ரோல் பிளே பண்ற ஒரு இண்டிவிஜுவலை உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றாங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அது 76ல எனக்கு செலெக்ஷன் ஆச்சு. 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு 77ல நான் வந்து கமிஷன் ஆனேன் செகண்ட் லெப்டினன்டா. இப்ப அந்த ரேங்கே கிடையாது, செகண்ட் லெப்டினன்ட் ரேங்கே கிடையாது இப்போ. அதுக்கப்புறம் ரெஜிமெண்ட் வந்து என்னோட மெட்ராஸ் ரெஜிமெண்ட், வெலிங்டன். நீங்க கேள்விப்பட்ட பேர் மெட்ராஸ் என்னோட ரெஜிமெண்டல் சென்டர் அங்கதான் இருக்கு. வேர் வி ட்ரெயின், அந்த சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ற இடம் அது. அதுக்கப்புறமா அந்த ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு கமிஷன் ஆன உடனே என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து ஷிப்கிலான்னு ஒரு இடம் இருக்கு. ஷிப்கிலா இஸ் ஆன் தி சைனீஸ் பார்டர். It was about around 13 to 14,000 feet height. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அங்க போச்சு. அங்கேருந்து சில போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்து வந்து எங்க அப்பா அம்மாட்ட காமிச்சேன். பிரேக்ல வரும்போது 6 monthsக்கு அப்புறம் லீவ்ல வரும்போது I came and showed. They couldn't believe because the entire place was covered with snow and it remained like that for many months in a year. So that is where we used to live in a bunker and that is where we used to work, do whatever we have to do. அங்கேருந்து ஆரம்பிச்ச என்னோட பயணம் சொன்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாஃப் காலேஜ் பண்ணேன். நான் வந்து வெலிங்டன்ல தான் இருக்கு ஸ்டாஃப் காலேஜ் இருக்கு, டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ். அது வந்து 88-89ல பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் பார்ட் ஆஃப் IPKF, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அதை முடிச்சுட்டு ஸ்டாஃப் காலேஜ் முடிச்சுட்டு தென் ஐ கேம். என்னோட பெட்டாலியன் கமாண்ட் வந்து மணிப்பூர்ல நடந்தது. மணிப்பூர்ல ஐ கமாண்டட் மை பெட்டாலியன். அதுக்கப்புறமா 3 வருஷம் வந்து 2 வருஷம் சைனீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு 3 வருஷம் ஐ வென்ட் டு சைனா ஆன போஸ்டிங். எம்பசியில வந்து ஐ வாஸ் தி டிஃபென்ஸ் அட்டாஷி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி போஸ்டிங் போறதுக்கு முன்னாடி 2 வருஷம் உங்களுக்கு வந்து சைனீஸ் லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணணும். ஸோ ஐ டிட் தட் கோர்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 43 and then I went for the posting. When I came back, எனக்கு ப்ரமோஷன் ஆச்சு, பிரிகேடியர் ப்ரமோஷன் ஆச்சு. அது வந்து சிக்கிம்ல இந்த நத்துலான்னு ஒரு இடம் இருக்கு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த டொகாலா இன்சிடென்ட் நடந்தது இல்லையா 2017ல, அந்த பிரிகேட் தான் நான் கமாண்ட் பண்ணேன் 2017ல. I commanded that brigade from 2006 to 2008. அந்த பிரிகேட் கமாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு தென் in the military intelligence directorate again I was looking after China. அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல வந்து சிக்கிம் போய் அதே டிவிஷன் மறுபடியும் கமாண்ட் பண்ணேன், கேங்டாக் 17 division. Like I get managed, word management is like. So media relations, ஆர்மியோட மீடியா ரிலேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண 2 வருஷம். அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல வந்து I became a lieutenant general and I went to Dimapur, Nagaland to command the corps. அந்த கோர் வந்து இட்ஸ் a very peculiar corps. அந்த கோர் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற 6 ஸ்டேட்ல என்னென்ன இன்சர்ஜென்சி இருக்கோ தட் கோர் லுக்ட் ஆஃப்டர் தட் இன்சர்ஜென்சி. அது இல்லாம it had another 3 divisions to look after the Chinese border. So conventionally you are looking at the Chinese border and subconventionally you are looking at the 6 states for the insurgency. So that is the kind of role one was expected to play. அந்த இடத்துல அது முடிச்சதுக்கு அப்புறமா I went to Army War College as the commandant. அங்கேருந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன். 2016 அக்டோபர்ல மேல ரிட்டையர் ஆனேன். 2016 அக்டோபர்ல இருந்து நான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட்ல இருக்கேன். இது என்னோட 2வது டென்யூர் போயிட்டு இருக்கப்போ 2017 டிசம்பர்ல இருந்து I also took over as Director General of Center for Contemporary China Studies. இது வந்து MEA கிரியேட் பண்ண ஒரு திங்க் டேங்க். இட் இஸ் ஆன் அ இன்டர் மினிஸ்ட்ரியல் திங்க் டேங்க். எங்கிட்ட ரிசர்ச் பண்றவாள்லாம் சர்விங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர்ஸ் drawn from various departments of the government, Army, Navy, Air Force, MEA, ITBP, agencies, economic service, commerce ministry, and மாதிரி நிறைய பேர், DRDO,
they are the people who are doing research under me. We do look at contemporary China studies as the subject, and the job is to give policy recommendations to the government. Contemporary issue எடுத்துட்டு அதை ரிசர்ச் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பாலிசியில என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டரோட ரோல். தட் இஸ் ஹவ் ஐ எம் செட்டில். இப்பவும் பொள்ளாச்சியில தான் செட்டில், கோயம்புத்தூர்ல தான் செட்டில் இருக்கேன் நான். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா நேரம் அங்க போய் விழுந்துருவேன். But at present நீங்க டெல்லியில இருந்தா இருக்கீங்க? இப்ப டெல்லியில இருக்கேன் because of this work. I can't do this work from Coimbatore. அதனால இங்க டெல்லியில இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நானு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா கோயம்புத்தூர்ல போய் விழுந்துருவோம், அவ்வளவுதான். So that is the place finally I want to settle down. Okay. Fine. My story. And let me explain this. இந்த border issue வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். as a layman எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி நான் சொல்றேன். அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1947ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 1949ல வந்து சைனா வந்து ரிபப்ளிக்கா டிக்ளேர் பண்ணாங்க. ஓகே, அப்போ வந்து இந்த பார்டர் ஏரியாலாம் ரொம்ப ரிமோட் ஏரியா, அந்த டெவலப்மெண்ட்டே இருக்காது அங்கெல்லாம். ரிமோட் ஏரியா. பெட்ரோலிங்கே நாம வந்து எப்போ ஒரு தடவை தான் போவோம் அந்த ஏரியாலாம் செக் பண்றதுக்காக. அதனால என்னாச்சுன்னு கேட்டா 54ல சைனா வந்து இந்த அக்சைச்சின் ஏரியால ஒரு ரோட் போட்டான். அந்த ரோடு வந்து அவளோட வெஸ்ட்ல வந்து ஒரு சின்சியாங்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு, சவுத் வெஸ்ட்ல வந்து திபெத் இருக்கு. சின்சியாங்கையும் டிபெட்டையும் லிங்க் பண்றதுக்கு இந்த ரோடு போட்டாங்க. அதுக்கு பேரு வெஸ்டர்ன் ஹைவே. அந்த வெஸ்டர்ன் ஹைவே வந்து நீங்க இந்தியா மேப்ல பார்த்திருப்பீங்க. ரைட் சைட்ல வந்து பார்த்திருப்பீங்க. ரைட் சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வரும். அந்த கர்வை பாதிய கட் பண்ண மாதிரி அந்த ரோட் போகும். அது வந்து அவ ரோட் போட்டு முடிக்கிற வரலும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா எங்கேயோ ஒரு பீஜிங்ல ஒரு பேப்பர்ல வந்து இந்த மாதிரி ரோட் இருக்கு அப்படின்னு ஒரு எங்கேயோ படிச்சுட்டு அந்த எம்பசில இருந்து சொன்னா இங்கேருந்து அதுக்கப்புறமா ஒரு பெட்ரோல் அனுப்பிச்சு அதை செக் பண்றதுக்காக அனுப்பிச்சோம். 57ல அந்த மாதிரி அந்த பெட்ரோல் அனுப்பும் போது தெரிஞ்சது இந்த ரோடு ஏற்கனவே போட்டாச்சு, அந்த ரோடு பர்மனண்டா இருக்கு அந்த இடத்துல. ஸோ இதுல என்ன ஆச்சு, அது வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சைனா கூட பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம் அந்த பார்டரை பத்தி. 59ல அவளோட பிரீமியர் வந்து சவன் லாயின் இருந்தார். அவர் வந்து 59ல ஒரு he gave one understanding of அவ எப்படி அந்த பவுண்டரியை நினைக்கிறாங்கிறத மாதிரி ஒரு லைன் போட்டு அவ காமிச்சான். 1960ல அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா, வெரி மைனர், ரொம்ப மைனர் சேஞ்ச். அதனால வந்து இப்போ கூட நாம அவ கூட பவுண்டரி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த லடாக் ஏரியால அந்த 1960 கிளைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1960 கிளைம் லைன் தான் we keep it as the basis. இப்போ எல்ஏசின்னு சொல்றோமே, ஈஸ்டர்ன் லடாக்ல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த எல்ஏசி. 1960ல அவ என்ன லைன் கொடுத்தாலோ அது எல்ஏசி. அதுக்கப்புறம் 1962ல வந்து சண்டையாச்சு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டையாச்சு. அந்த சண்டை அப்போ அவ என்ன பண்ணான்னு கேட்டா, இந்த எல்ஏசி அவ மார்க் பண்ண அந்த கிளைம் லைன் இருக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தான். அந்த வார் சமயத்துல ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட உள்ள வந்தா. மறுபடியும் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 20 கிலோமீட்டர் திரும்பி போயிட்டாங்க பின்னாடி. ஸோ அதனால என்னாச்சு, ஈவன் இன்னைக்கு கூட அந்த 1960ல அவ என்ன கிளைம் லைன் கொடுத்தாலோ அந்த கிளைம் லைன் தான் ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து எல்ஏசி அப்படின்னு சொல்றோம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அப்படின்னா என்ன அர்த்தம், சைனாவோட கண்ட்ரோல் வந்து அந்த லைன் வரல இருக்கு, நம்மளோட கண்ட்ரோல் அந்த லைன் வரல இருக்கு. இதுதான் வந்து ஜென்ரலா. ஆனா நம்மளோட கிளைம் என்னது, அது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஏன்னா நம்ம அது வரலும் தான் போக முடியும், அந்த ஏரியா வரலும் தான் பெட்ரோலிங் எல்லாம் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்றோம். நம்மளோட கிளைம் என்ன அந்த ஏரியால, நாம எதை வந்து நம்மளோட டெரிட்டரின்னு நாம எது சொல்றோம், அது வந்து ஆக்சுவலா அந்த மேப்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த 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 ஏரியா தான் ஆக்சுவலா நம்மளோட ஏரியா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிறது இங்க இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் வந்து இப்படி வளைஞ்சு வருது அந்த பவுண்டரி நாம கிளைம் பண்றோம். அந்த பவுண்டரி ஏற்கனவே ஆனா சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. 1960-62க்கு அப்புறம் அவளோட கண்ட்ரோல்லே தான் இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுட்டோம்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிறது என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஈஸ்டர்ன் செக்டர்ல வந்து மெக்மோகன் லைன் ஒண்ணு இருக்கு. 1914ல மெக்மோகன் ஷிம்லா அக்ரிமெண்ட் ஒண்ணு நடந்தது. அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்ல டிபெட் அந்த மேப்ல சைன் பண்ணாங்க.
அந்த மக்மோகன் லைன் வந்து பூட்டான்ல இருந்து ஈஸ்ட்ல அருணாச்சல் பிரதேஷோட பவுண்டரியை வந்து அது மார்க் பண்ண. அந்த மார்க் பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டா, ஒரு ஃபெல்ட் பென்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் மேப்ல பண்ணதுனால அந்த லைனே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இண்டிகேட் பண்ணும். கிரவுண்ட்ல பார்த்தா அந்த ஜஸ்ட் மார்க் பண்ண லைன் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஆன் த கிரவுண்ட் வந்து அதை இண்டிகேட் பண்றது. அதனால பல இடத்துல வந்து நாம சொல்லுவோம், நம்ம இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இங்க இருக்கு, மக்மோகன் லைன் இங்க இருக்கு, அவா சொல்லுவா, சீனால இருக்கிறவா சொல்லுவாங்க இந்த பக்கம் இருக்கு அப்படி. இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அங்கேயுமே கொஞ்சம் தகராறா தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் நாம புரிஞ்சுக்கணும். சிம்லா கார்ட், மக்மோகன் லைன் அது ஈஸ்ட்ல, 1960 கிளைம் லைன் வெஸ்ட்ல, அதை வச்சுட்டோம்னா அதை நாம புரிஞ்சுட்டோம்னா தென் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நமக்கு வந்து சரியா தெரியும். இது வந்து இப்படி இருந்ததுக்கு அப்புறமா 1986ல அருணாச்சல் பிரதேஷ்ல சுந்தருங் சூன்னு ஒரு இடத்துல வந்து சைனாக்கார உள்ள வந்தா. எதனால எப்படி உள்ள வந்தாங்க? இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து அந்த இடத்துல போய் ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க. விண்டர்ல வந்து அந்த போஸ்ட்டை வெக்கேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா விண்டர்ல அங்க சர்வை பண்றது கஷ்டம், அதனால வெக்கேட் பண்ணிடுவாங்க. சம்மர்ல திரும்பி போய் அதை ஆக்குபை பண்ணுவாங்க. அந்த 86ல வந்து திரும்பி போய் பார்க்கும்போது சைனீஸ் வந்து அங்கே ஏற்கனவே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அதனாலதான் ஜெனரல் சுந்தர்ஜி ஆர்டர்ட் ஆபரேஷன் செக்கர் போர்டு. ஆபரேஷன் செக்கர் போர்டு என்ன? அவங்க சைனீஸ் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு 3 பக்கமும் நம்ம ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணணும். ஹெலிகாப்டர்ல ஹெலிபோன் ட்ரூப்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்க போட்டுட்டு அவளை கவர் பண்ணி நிறுத்தி வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு அந்த ஏரியாவை ரிசால்வ் பண்றதுக்கு. 93ல தான் அது ரிசால்வ் ஆச்சு. எதனால இதை சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்க டிவில எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு தடவை பேசியாச்சு, 2 தடவை பேசியாச்சு, அதுல ஒன்றும் ப்ராக்ரஸ் இல்லை, இப்ப என்ன பண்றது? எதனால இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது டைம்ங்கிறது வந்து அதை வந்து நாம ஒரு கவலையா எடுத்துக்கூடாது. அது பேசிகிட்டே இருப்பாங்க, புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, கடைசியில போய் ஒரு முடிவு வரும். இது வந்து 86 எதுக்கு சொன்னேன்னா இந்த டியூரேஷனுக்காக சொன்னேன்னா. அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 2013 86க்கு அப்புறமும் ஃபேஸ் ஆஃப் எல்லாம் நடக்கும், பட் லோக்கல் லெவல்ல அது ரிசால்வ் ஆகி முடிஞ்சு போயிடும். அப்போ வந்து மீடியாவும் கிடையாது, அதனால மீடியால வந்து இட் வில் நாட் கெட் ப்ரொஜெக்டட் சோ மச் அண்ட் சோ இட் டசன்ட் கெட் பிளேட் அவுட் இந்த மேனர் இட் ஷுட் பி பிளேட் அவுட். அதனால என்னாச்சு, 2013 வரல ஒன்றும் மேஜர் இன்சிடென்ட் ஒன்றும் நடக்கல அந்த ஏரியாவில். 2013ல டிப்சாங் பல்ஜ்னு ஒரு இடத்துல சைனீஸ் வந்து உள்ள வந்தா, பெட்ரோலிங் பண்ணிட்டு வரச்ச நம்ம போய் அவளை தடுத்து நிறுத்தி, அவ அப்பவும் அந்த மாதிரி டென்ட் எல்லாம் போட்டு அங்கதான் இருந்தாங்க. 3 வாரம் இருந்தாங்க. அந்த 3 வாரம் இருந்துட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா அவ வந்து திரும்பி போயிட்டாங்க. அது 2013. 2014ல சூமர்ங்கிற இடத்துல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்தது. சூமர்ங்கிறது வந்து இந்த தெப்சாங் பல் கல்வான் வேலி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க கேட்டுக்கிட்டு இல்லையா? அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே சூமர்ங்கிற ஒரு இடம். அந்த இடத்த ஒரு ரோடு மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதை ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் மறுபடியும் இதே மாதிரி ஃபேஸ் ஆஃப் ஆச்சு, மறுபடியும் வந்து ரிசால்வ் ஆச்சு. அது 2 வாரம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் 2017ல டோக்லம்ல என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம் அந்த சமயத்துல அதை பத்தி. 2017ல டோக்லம்ல வந்து பூட்டான் ஏரியாக்குள்ள உள்ள போய் நம்ம ட்ராக் பண்றதை நிறுத்தினோம். அது வந்து 72 நாள் அந்த ஃபேஸ் ஆஃப் நடந்தது. அதுக்கப்புறமா டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆச்சு. இப்ப அடுத்தது வந்து 2020. எதனால இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் வந்து சொல்லுவா இந்த மாதிரி ஆர்டிகிள் 370 நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், அதனாலதான் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பண்ணேன்னா 2013ல இருந்தே இந்த ஏரியால ப்ராப்ளம் இருக்கு. இது அது வந்து ஆர்டிகிள் 370னாலயோ இல்ல மத்த எதுனாலயோ ஒரு ரீசனா வச்சுட்டு அதை பார்க்க கூடாதுங்கிறதுனாலதான் அதை சொல்றேன். 2020ல என்னாச்சு, முதல்ல வந்து இந்த பான்புங் சோங்கிற ஒரு லேக் இருக்கு. அந்த லேக் வந்து ஒரு 135 கிலோமீட்டர் நீளம். அதுல வந்து 40 கிலோமீட்டர் வந்து இந்தியால இருக்கு, பாக்கி வந்து சைனால இருக்கு. ஓகே, அதோட நார்தர்ன் பேங்க்ல வந்து ஒரு மலைத்தொடர் ஒண்ணு இருக்கு, ரிட்ஜ்னு சொல்லுவா இல்லையா, மலைத்தொடர் ஒண்ணு இருக்கு. அந்த ரிட்ஜ்ல வந்து அங்கேருந்து அந்த ஸ்பர்ஸ் கீழே வருது. அதை வந்து நாம ஃபிங்கர்ஸ்னு சொல்றோம். நீங்க ஃபிங்கர்ஸ் நிறைய படிச்சிருப்பீங்க இப்பெல்லாம் பேப்பர்ல. அது வந்து ஃபிங்கர்ஸ் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் 1ல இருந்து 8. ஃபிங்கர் 1 வந்து இந்தியன் சைட்ல இருக்கு, ஃபிங்கர் 8 வந்து சைனீஸ் சைட்ல இருக்கு. சைனீஸ் வந்து ஃபிங்கர் 4ல தான் பவுண்டரி இருக்குன்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம், ஃபிங்கர் 8ல தான் பவுண்டரி இருக்குன்னு சொல்றோம். அதனால ஃபிங்கர் 4 ஒரு ஃபிங்கர் 8க்கு நடுவில் இருக்கிற ஏரியா வந்து சம்திங் லைக் a disputed ஏரியா. அதனால என்ன, நாம வந்து பெட்ரோல் பண்ணச்சு அவ வந்து தடுப்பாங்க, அவங்க பெட்ரோல் பண்ணும்போது நாம போய் தடுப்போம். இந்த மாதிரி அந்த இடத்துல ஃபேஸ் ஆஃப் நடந்துட்டே இருக்கும்.
டோக்லம் நடக்கும்போது 2017 கூட அந்த இடத்துல there was a face off. அந்த ஃபேஸ் ஆஃப்ல தான் முதல் தடவையா நாம வந்து கல்லடி எல்லாம் பார்த்தோம். கல் ஒருத்தர் மேல ஒருத்தர் எரிஞ்சுட்டு அந்த இதெல்லாம் 2017 நடந்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். 2020லயும் இதே மாதிரி பான்புங் சோல 5th 6th மேல வரும்போது இதே மாதிரி அடித்தடி நடந்தது. அவ வரத்துக்கு பார்த்தாங்க, நாம அந்த பக்கம் போறதுக்கு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க அடித்தடி நடந்தது. சில பேருக்கு இன்ஜுரி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபிங்கர் 4 கிட்ட வந்து நின்றுட்டாங்க. நாம வந்து பின்னாடி வந்துட்டோம் கொஞ்சம். அந்த புஷ் புல் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுக்கு அடுத்தது ஈவெண்ட் வந்து சிக்கிம்ல நக்குலான்னு ஒரு இடத்துல நடந்தது. அது நத்துலா இல்ல, இது நக்குலா. இது நக்குலா. அதுல அந்த அடித்தடின்னு சொல்றீங்கல்ல, அவ்வளவு க்ளோஸாவா அந்த பார்டர் இருக்கு. நம்ம இந்த ரிவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே சைடு வந்து ரிவர் இருக்கு. இது வந்து அந்த அந்த ஏரி இருக்கணும், பான்புங் சோங்கிற ஏரியோட நார்தர்ன் பேங்க். இது ஒரே லைன். நீங்க என்ன எதிர்பார்க்கறதுன்னா நோமேன்ஸ் லேண்ட் மாதிரி நாம அந்த பக்கம் போக மாட்டோம், அந்த பக்கம் வர மாட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது அங்க. அது அந்த லைன் வரல 2 பேரும் போவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அடிதடி நடக்கிறதுக்காக நேரடியா போய் நேரடியா போய் நிறுத்த பார்ப்போம். அவங்க நிறுத்தலைன்னா பேச்சுவார்த்தை பண்ணுவோம். பேச்சுவார்த்தை நடக்கலன்னா கொஞ்சம் புஷ்புல் பண்ணுவாங்க, அடிதடி நடக்கும். அந்த மாதிரி தான் போவோம். அது வந்து 5th மேக்கு நடந்தது. அதுக்கப்புறம் 9th மே அந்த 9th 10th மே 7th நக்குலான்னு ஒரு இடம் இருக்கு. நக்குலாங்கிறது கஞ்சன்ஜங்கா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிக்கிம் போன கஞ்சன்ஜங்கா தெரியும். இது வந்து கஞ்சன்ஜங்கால இருந்து கொஞ்சம் சவுத், ஒரு 10-15 கிலோமீட்டர் சவுத் அந்த மாதிரி இருக்கும். ஹைட் வந்து அதே லெவல் தான், 14,000-15,000 அடி இருக்கும். அங்க வந்து சைனீஸ் வந்து மறுபடியும் வந்தாங்க. வந்துட்டு நம்ம ஏரியாக்குள்ள வரதுக்காக கிளைம் பண்ணாங்க. அந்த கிளைம் என்னன்னா, அந்த பார்டர் வந்து நக்குலால இருக்கு. பார்டர்ல என்ன பிரின்சிபல்னு கேட்டா வாட்டர் ஷெட் பிரின்சிபல். இப்ப மழை வந்து ஒரு மலைக்கு மேல பெஞ்சதுன்னா தண்ணி வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் எந்த இடத்துல போறதோ அது வந்து வாட்டர் ஷெட். அந்த வாட்டர் ஷெட் பிரின்சிபல் தான் நம்ம வந்து பூரா வெஸ்ட்ல ஹிமாலயாஸ்ல இருந்து ஈஸ்ட்ல வந்து அருணாச்சல் பிரதேஷ் வரல அந்த பிரின்சிபல் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நக்குலாங்கிற இடம் இருக்கு இந்த மாதிரி. அந்த நக்குலாங்கிற இடத்துல இருந்து அதுதான் பார்டர், நக்குலா தான் பார்டர். அந்த வாட்டர் ஷெட் அங்கதான் இருக்கு. உள் பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்து ஒரு வால்னு ஒரு இடம் இருக்கு. வால்னா என்னன்னா, பழைய காலத்துல வந்து இந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து வரும்போது அந்த இடத்துல காத்து ரொம்ப வேகமா வீசும். அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க வந்து டெம்பரரியா ஒரு வால் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஆட்டெல்லாம் கட்டி வைப்பாங்க. சைனீஸ் வந்து சொல்றாங்க, எங்க கிரேஸ் எல்லாம் அங்க வந்து கிரேஸ் பண்ணாங்க, அதனால அந்த இடமும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்டட் டு புஷ் இட். நம்ம ட்ரூப்ஸ் ஏற்கனவே அங்க இருந்தாங்க. அங்கேயும் அதே மாதிரி அடிதடி நடந்தது. சில பேருக்குலாம் இன்ஜுரிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பக்கம் அவங்க சைட்ல போயிட்டாங்க, நாம நம்ம சைட்ல வந்துட்டோம். இப்பவும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு அந்த இடத்துல. 3வது வந்து கல்வான் வேலி. எதுக்காக சொல்றேன், இந்த டைம் லைன் எப்படி நடந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்தது வந்து கல்வான் வேலியில அதே பீரியட்ல 1 or 2 days இந்த பக்கம் அந்த பக்கம் கல்வான் வேலியில வந்து அவளோட ட்ரூப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. எதனாலன்னு கேட்டா, தர்புக், ஷியோக், தௌலத் பெக் ஓல்டி அப்படின்னு ஒரு ரோடு ஒண்ணு நம்ம பண்ணியிருந்தோம். தர்புக் ஒரு இடம், ஷியோக்ங்கிறது வந்து ஒரு வில்லேஜ், அதோட பக்கத்துல ஒரு ரிவர் போகும். மேல வந்து தௌலத் பெக் ஓல்டின்னு ஒரு இடம் இருக்கும். காரக்கோரம் பாஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரக்கோரம் பாஸ்ல இருந்து இந்த தௌலத் பெக் ஓல்டி வந்து 23 கிலோமீட்டர். இந்த ரோடு வந்து 255 கிலோமீட்டர்ஸ் லெங்க் நம்ம போட்டுருந்த ரோடு. அது இப்போ ஒன்றும் போடல, ரொம்ப 10-12 வருஷமா போட்டுருக்கோம். அது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அது வந்து இந்த ஷியோக் நதியோட வெஸ்ட் பேங்க், அந்த மேற்கு புற பேங்க்ல வந்து அந்த ரோட் போறது. அதை பத்தி வந்து சைனா வந்து ஒன்றும் கம்ப்ளைண்டே பண்றது இல்லை, இப்பவும் பண்றது இல்லை. அது வந்து நம்ம ஏரியால இருக்கு, நாம ரோட் போட்டோம், அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுல ஒன்றும் there is no dispute. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, இந்த கல்வான்கிற ரிவர் வந்து ஷியோக்ல வந்து ஜாயின் ஆகும், இந்த மாதிரி ஜாயின் ஆகும். இது வந்து இந்த ஆங்கிள் வந்து இப்படி வந்து ஜாயின் ஆகுது. அது ஜாயின் ஆகிற இடத்துல என்னாச்சுன்னு கேட்டா, அந்த வேலியில வந்து நமக்கு வந்து அந்த PP14 நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய ரிப்போர்ட்ல அந்த PP14 வருது. பிபிங்கிறது வந்து பெட்ரோலிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வரலும் பெட்ரோல் பண்றதுக்கு நம்ம ட்ரூப்ஸ் போய் பார்த்துட்டு அங்கேருந்து சைனீஸ் யாரும் இந்த பக்கம் வரலங்கிறத செக் பண்ணிட்டு திரும்பி வந்துருவாங்க. தட் இஸ் PP14 மெயின்லி. அந்த PP14 போறதுக்கு என்ன பண்றதுன்னா, அந்த கல்வான் நதி வந்து இந்த மான்சூன் சமயத்துல மழைக்காலத்துல வந்து ஸ்பேட்ல வந்துடும். அதை தாண்டி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நாம என்ன பண்ணோம், அந்த கல்வான் நதியில வந்து ஒரு பிரிட்ஜ் போட ஆரம்பிச்சோம், பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சோம். அது கூடவே அங்கேருந்து அதை முன்னாடி அந்த PP14 வரலும் போறதுக்காக ரோடும் போட ஆரம்பிச்சோம். இது வந்து
நினைச்சா இந்த இந்தியா வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து கிராஸ் பண்ணி நம்ம ஏரியாக்குள்ள வந்துருவாங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தினால வந்ததுதான் இந்த கல்வான் வேலியோட இன்சிடென்ட். ஓகே, ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஹேப்பன். இந்த வருஷம் வந்து மே மாசம் எந்த மாதிரி வந்து இந்த ஈவெண்ட்லாம் நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். இந்த 3 இடத்துலயுமே முதல் நாள் தவிர, முதல் நாள் அன்னைக்கு நல்ல அடிதடியெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அடிதடியெல்லாம் ஒன்றும் நடக்கல. கிரவுண்ட் லெவல்ல வந்து கமாண்டர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க, 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கு நடுவில் வந்து மேஜர் ஜெனரல் லெவல்ல வந்து 3 தடவை பேச்சுவார்த்தை நடந்தது. அது வந்து 22 மே, 23 மே, 2 ஜூன், இந்த 3 நாள்ல வந்து அந்த டாக்ஸ் நடந்தது. அதனால என்ன பண்ணான்னு கேட்டா, அதுல ப்ராக்ரஸ் ஆகி 6ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு லெப்டினன்ட் ஜெனரல் லெவல் டாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, சைனீஸ் சைட் தான் கேட்டா இந்த மாதிரி லெட் அஸ் ரைஸ் த லெவல், இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டு லெட் அஸ் ஃபைனலைஸ் திஸ் ஹோல் திங் அப்படின்னு. 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து அந்த மால்டோன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பான்குங் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிங்கர் சொன்னேன் இல்லையா, 8th ஃபிங்கருக்கு அந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைட்ல வந்து சிரிஜாப்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த 8th ஃபிங்கருக்கும் சிரிஜாப் வில்லேஜுக்கும் நடுவுல வந்து there is a gap that is known as ஸ்பாங்கோர் கேப். அதுக்கு உள்ள வந்து பார்டர் பர்சனல் மீட்டிங்காக ஒரு ஹட் பண்ணியிருக்கா, அங்கதான் அந்த மீட்டிங் எல்லாம் நடக்கும். அந்த இடத்துல வந்து லெப்டினன்ட் ஜெனரல் லெவல் டாக்ஸ் வந்து 6ஆம் தேதி ஜூனுக்கு நடந்தது. டாக்ஸ் வந்து 8 மணி நேரம் டாக்ஸ் நடந்தது. அது அதுக்கப்புறமா டிசைட் பண்ணா இந்த மாதிரி டிஸ்எங்கேஜ்மெண்ட் பண்ணலாம், இந்த சண்டே எல்லாம் வேண்டாம், அதை விட்டுடுவோம், வில் கோ பேக் டு நாம வந்து முதல்ல ஏப்ரல் மாசம் எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண. எந்தெந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆஃப் ஆச்சோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எப்படி டிஸ்எங்கேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு அதை பண்றதுக்காக வந்தாங்க. 15 ஜூனுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, நம்மளோட அந்த கர்னல் சந்தோஷ் பாபு இறந்து போனார் இல்லையா, அவரோட வந்து they went to PP-14. PP-14ல போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறமா செக் பண்றதுக்காக போனா, இந்த மாதிரி சைனீஸ் இருக்காளா, டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டாளா என்னன்னு தெரியல, அதுக்காக வந்து போனாங்க. PP-14க்கு நம்ம சைட்ல அவங்களோட ஒரு டென்ட் ஒன்று இருந்தது. அந்த டென்ட் இருந்தது, கொஞ்சம் சைனீஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க எங்க ஏரியால இருக்கீங்க, நீங்க திரும்பி போயிடுங்க உங்க ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள புஷ் பண்ணி விட்டாங்க. அவங்க போயிட்டாங்க அந்த பக்கம். அந்த டென்ட்டை வந்து நாம எரிச்சிட்டோம், நம்மளோட டென்ட் அங்க பிச் பண்ணோம் அந்த இடத்துல. அவன் திரும்பி போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி வந்து அவங்களோட இன்னும் கொஞ்சம் ஆளுகள்லாம் இருந்திருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு திரும்பி வந்தாங்க. இது நம்ம ஊர்ல நடக்கும் இல்லையா, டேய் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதான் அதே மாதிரி போய் ஆளை கூட்டு வந்தாங்க. நம்பர் இல்லையா, எத்தனை பேர் இருந்தோமோ அதை விட ஜாஸ்தி பேர் வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்க வந்தாங்க, அப்ப அடிதடி நடந்தது. அதுலதான் அந்த 20 பேர் நாம இழந்துட்டோம். அவங்க சைட்லயும் வந்து நல்ல கேஷுவலிட்டிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து அவங்களும் ஒண்ணு சும்மா விடல, அவங்க சைட்லயும் சிஓவும் இறந்து போயிட்டாரு. அவங்க ஆனா அங்க சண்டேல சார் ரூல் இருக்கா? ஐ அம் கமிங் டு தட். அதான் அடுத்த கேள்வி உங்களுக்கு அதான் வரும் எனக்கு தெரியும். 1993, 1996, 2005, 2013 நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம் அவன் கூட. த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து 1993ல சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து பார்டர் பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டி அக்ரிமெண்ட். பார்டர்ல வந்து எப்படி வந்து அமைதியை காக்கணுங்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்போ போட்டோம். 1996ல அவங்களோட ராஷ்டிரபதி சியாங் சமின்னு ஒருத்தவங்க அவங்க வந்தாங்க இங்க. அப்போ வந்து நாம வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அதன்படி நாம என்ன சொன்னோம்னு கேட்டா, 2 சைடும் வந்து ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ண மாட்டோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபயர் ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு, ஃபயர் பண்ண மாட்டோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டோம். அதனாலதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1962ல வந்து அந்த இந்தியா சைனா சண்டை நடந்தது. 1967ல நத்துலா சிக்கிம்ல இன்னொரு சண்டை நடந்தது. அந்த சண்டை என்னன்னு கேட்டா, அதுல பார்டர்ல வந்து ஒரு பார்ப்டு ஒயர் போகும். இப்போ அந்த பார்ப்டு ஒயர் இருக்காங்க, அந்த பார்ப்டு ஒயர் போகும். அந்த பார்ப்டு ஒயரை சரி பண்றதுக்காக இந்தியன் சைடு போய் அதை சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை ப்ரொடெஸ்ட் பண்ணி சைனீஸ் வந்து ஃபயர் ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாமளும் ஃபயர் ஓபன் பண்ணோம். 62ல இருந்து ஒரு 5 வருஷம் தான் ஆயிருக்குது. 67ல நடந்தது இது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனீஸ் வந்து சஃபர்ட் 4 times the casualty of Indian side. நம்ம கிட்ட ஒரு 80 பேரோ என்னமோ போனா 380 people died from the Chinese side. So
அதுல அவளுக்கு தெரிஞ்சது இந்தியன் ஆர்மி வந்து இட்ஸ் நாட் அப்போ தெரிஞ்சது அவளுக்கு. அது இல்லாம 1975ல துலுங்லான்னு அசாம் அருணாச்சல் பிரதேஷ் ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு அசாம் ரைஃபிள் பெட்ரோல் நம்மளோட அவங்க ஏரியால தெரியாம போயிட்டாங்க. அவங்க மேல ஆம்புஷ் பண்ணாங்க. அது ஒரு கேஷுவலிட்டி அந்த சமயத்துல ஆச்சு. 1975க்கு அப்புறம் முதல் கேஷுவலிட்டி இப்ப 15வது ஜூன் 2020ல தான் ஆயிருக்கு. 45 வருஷமா இந்த பவுண்டரியில ஒரு நமக்கும் சைனாவுக்கும் அக்ரீட் பவுண்டரியே கிடையாது. ஆனா கூட ஒரு ரவுண்டு கூட ஒரு புரோட்டோகால் சொல்லலாம். அந்த புரோட்டோகால்னாலதான் 15th ஜூனுக்கும் நாம ஃபயர் பண்ணல. இந்த வந்து வெப்பனை எடுத்துக்காம போனாங்க அப்படின்லாம் சொல்லலாம் தப்பு. வெப்பன் எடுத்துக்காம யாரும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்குள்ள போக மாட்டாங்க. வெப்பன்லாம் இருந்தது. பட் அந்த புரோட்டோகால்னால நாம ஃபயர் ஓபன் பண்ணல. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும். சைனா வந்து நம்மளை விட ஜாஸ்தி கேஷுவலிட்டி சஃபர் பண்ணாங்க அன்னைக்கு 15 ஜூன் அன்னைக்கு. அவங்களும் ஃபயர் ஓபன் பண்ணல. இப்ப 2 பேரும் ஃபயர் ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஏரியாக்குள்ள ஒரு 300-400 பேர் இருந்து இடத்துல ஃபயர் ஓபன் பண்ணீங்கன்னா எவ்வளவு கேஷுவலிட்டி ஆயிருக்குங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப 20-30 கேஷுவலிட்டி 100-200 ஆயிருக்கும் குறைஞ்சது. ஸோ ஒரு விதத்துல இது நல்லது, ஃபயர் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்கிறது அதுக்காக சொல்ல வரேன் நான். இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி வந்து நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆச்சு. அந்த இடத்துல டென்ஷன் இருந்தா கூட அமைதியா தான் இருந்தது. அப்புறம் இப்போ வந்து 22nd ஜூன் அன்னைக்கு மறுபடியும் லெப்டினன்ட் லெவல் டாக்ஸ் நடந்தது. இந்த டாக்ஸ் வந்து 11 மணி நேரம் நடந்தது. கிவ் அண்ட் டேக், புஷ் அண்ட் புல் போயிட்டே இருக்கும். அது 11 மணி நேரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி டிஸ்எங்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் டிசைட் பண்ணிருக்கா. அது அந்த 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 மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டா, ஆயிடுத்து நாளைக்கே எல்லாம் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும். நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இது மறுபடியும் ஒவ்வொரு இடத்துலயும் நாம போய் டிஸ்கஸ் பண்ணி அவளை மறுபடியும் எங்க அவ முன்னாடி இருக்காளோ அவளை முன்னாடி தள்ளி அதெல்லாம் பண்ணணும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். இதுக்குள்ள மீடியால வந்து தெப்சாங்ல அவங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேரு. நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா பாதி பேர் வந்து மீடியால சொல்லக்கூடாது. மீடியா இஸ் அ குட் மீடியம் டு கம்யூனிகேட். பட் பாதி பேருக்கு வந்து இந்த ஏரியால அவங்க இல்லாததுனால, பார்க்காததுனால அவங்களுக்கு புரியாது. இந்த ஏரியால இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிறது ஆக்சுவலா கிரவுண்ட்ல எங்க போறதுங்கிறது தெரியாது. அந்த ஏரியால பெட்ரோல் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, இது இங்க இருக்கு அது அங்க இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. சைனா வந்து எவ்வளவு ட்ரூப்ஸ் கொண்டு வராங்களோ, எவ்வளவு வெப்பன்ஸ் கொண்டு வராங்களோ, எவ்வளவு டேங்க்ஸ் கொண்டு வராங்களோ, நீங்களாம் நம்பிக்கையோட இருங்க. இந்தியன் ஆர்மியோட அத்தனை குறைஞ்சது அந்த அளவான அந்த இடத்துல இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட. ஒரு சின்ன क्वेश्चन. ஆக்சுவலா என்னமோ நம்ம ஆர்மி பீப்புள் எல்லாம் சைனீஸ் புடிச்சு வச்சுட்டாங்க, ரிலீஸ் பண்ணல, இப்படி எல்லாம் பேப்பர்ல வருது. இது நான் சொல்றேன் அதை பத்தி. 15ஆம் தேதி ராத்திரி நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த கர்னல் பாபு வந்து அந்த இடத்துல போகும்போது வந்து கிட்டத்தட்ட 6:30-7 மணி. அவளை புஷ் பண்ணி விட்டுட்டு அவன் சைனீஸ் திரும்பி வரும்போது 9 மணிக்கு மேல ஆயிடுது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இருட்டு அந்த இடம். ஓகே, இருட்டுல வந்து ஒரு சின்ன ஏரியா அது. இட்ஸ் நம்ம ரோடு மாதிரியோ இல்ல கிரவுண்ட் மாதிரியோ இருக்காது. இட்ஸ் ட்ராக். அதுல கொஞ்சம் மேல கீழே ஏரியா இருக்கும், கீழே ஒரு ஸ்டீப் ஸ்டோ இருக்கும், அது கீழே நதி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பேர் அவங்க சைட்ல போயிருப்பாங்க, அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் நம்ம சைட்ல வந்திருப்பாங்க. சண்டை போடும்போது முன்ன பின்ன இது போறது நடக்கிறது. நாம என்ன பண்ணோம், முதல் நாளே அது இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெப்பன்லாம் வந்து சேர்ந்துட்டா, அமினிஷன்லாம் பூரா வந்து சேர்ந்துட்டா எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்றதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு கேட்டா, அந்த 20 பேர் இறந்ததுனால 16ஆம் தேதி காத்தால முதல் வேலையை அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இவாக்குவேஷன் ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இறந்து போனவாளை இவாக்குவேட் பண்ணோம், அடிபட்டவாளை இவாக்குவேட் பண்ணோம், அதை முதல்ல பார்க்கறதுக்காக அதை பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அது வந்து கவுண்ட் பண்ணும்போது தெரிஞ்சது ஒரு 10 பேர் வந்து அவங்க சைட்ல இன்னும் இருக்காங்க அப்படின்னு. அது என்னாச்சுன்னு கேட்டா, 15ஆம் தேதி ஆச்சு. 17ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அவங்கள விட்டாங்கன்னா இன்னும் தொந்தரவெல்லாம் ஒன்றும் பண்ணல. பாகிஸ்தான் மாதிரி எல்லாம் அவங்க இந்த சித்திரவதை பண்றதெல்லாம் சைனா ஜென்ரலா பண்றது கிடையாது. அவங்களாம் சேஃபா தான் வச்சிருந்தாங்க. சேஃபா வச்சுட்டு அவங்கள திருப்பி கொடுத்துட்டாங்க.
15ஆம் தேதி ராத்திரி அன்னைக்கு அவங்களோட ஆளும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க நம்ம கிட்ட. அந்த சண்டேல வந்து முன்ன என்னாச்சுன்னு கேட்டா, இந்த பக்கம் போயிருப்பாங்க, அந்த பக்கம் போயிருப்பாங்க. அதை புஷ் புல் பண்ணும்போது கட் ஆஃப் ஆயிருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெலி அவளை வந்து நம்ம திருப்பி கொடுத்துருவோம். அன்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டோம். ஸோ இதுல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு ஒண்ணு சொல்ற மாதிரியோ இல்ல வந்து நம்ம பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்ற மாதிரியோ ஒண்ணும் கிடையாது. இது ஆக்சுவலா அந்த சண்டை போடும்போது முன்ன பின்ன போய் அந்த பக்கம் இந்த பக்கம் போனதுனால வந்த ஒரு நிகழ்ச்சி அது. அவங்களுக்கு ஒரு விதமான தொந்தரவு கொடுக்கல. அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்கணும்னு அதையும் கொடுத்து நல்லபடியா எல்லாமே நடந்தான் திரும்பி வந்தாங்க. அதனால அவங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணு இல்லை. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு கேள்வி சார். இது வந்து இந்த மாதிரி புரிதல், அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது, ஏன் வந்து மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் இந்த பெர்ஸ்பெக்டிவே இல்ல டோட்டலாவே? அதாவது ஒண்ணுன்னா 100 ஆக்கி பேசுறது, என்ன நடக்கிறதுன்னே தெரியாம சொல்ற விஷயங்கள், இந்த பெர்ஸ்பெக்டிவ எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க சொல்லதான் ஆக்சுவலா இது உண்மையாவே என்ன நடந்ததுன்னு எங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஒரு படம் மாதிரி நீங்க இப்ப ஒரு ஸ்கிரீன் பிளே போட்டு எங்களுக்கு நரேட் பண்றீங்க. பட் எங்களுக்கு இப்போ மீடியால வர நியூஸா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வர இந்த ஃபார்வர்ட்ஸா இருக்கட்டும், இதுதான் கான்ஸ்டன்ட்லி we are seeing சார். இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மீடியா அண்ட் சோசியல் மீடியாவை ஃப்ரம் an ஆர்மி சைடு எப்படி மாத்த முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? இதுக்கு வந்து நீங்க ரெண்டு இது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து 86ல இருந்து 2013 வரலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். எதனால வந்து அந்த பார்டர்ல நடக்கிற ஃபேஸ் ஆஃப் எல்லாம் வெளியில வரல, லோக்கல் லெவல்லயே அது ரிசால்வ் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்ப என்னன்னா மீடியா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஒண்ணு, முன்ன வந்து ஒரு தூர்தர்ஷன் இருக்கும், ஒரு ஆல் இண்டியா ரேடியோ இருக்கும், காம்படிஷனே ஒண்ணும் கிடையாது. இப்ப செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே மீடியா ஆயிட்டாங்க, எல்லாருமே மீடியா ஆயிடுச்சு. அதனால அது இல்லாம நிறைய சேனல் வந்ததுனால என்னன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படின்னு அவன் கொடுக்கலன்னா அவனோட எடிட்டர் இது கொண்டு சூ இஸ் ஹெட். பிகாஸ் என்னடா அவன் எப்படி முதல்ல கொடுத்தா நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் இருக்கும். அதனால அவ என்ன பண்றான்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் சிண்ட்ரோம் வந்ததுனால அவ வந்து செக் பண்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க இருந்தாவது ஏதாவது ஒண்ணு கேட்டா உடனே அதை வந்து போட்டுருவாங்க. அதுல சப்போஸ் இப்ப நான் வந்து சொன்ன நீ போட தப்புன்னா அதை எடுத்துருவான் 5 நிமிஷத்துல. It's quite simple to do that in TV. The print media வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எழுதினாங்கன்னா அது வந்து ஃபார் போஸ்டரிட்டி அது இருக்கும், அது அங்கேயேதான் இருக்கும். ஏதாவது ரெஃபர் பண்ணணும்னா போய் ரெஃபர் பண்ணலாம். டிவியில வந்து 5 நிமிஷம் டிக்கர் வரும், அந்த டிக்கர்ல வந்து நீங்க சொன்னா நீ பண்றது தப்புன்னு சொன்னா டிக்கர் எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வருது. செகண்ட் என்னன்னா ஆர்மிலயோ இல்ல கவர்மெண்ட்லயோ there's a procedure. அது கீழே இந்த இன்ஃபர்மேஷன் வரும், they analyze that information and then அதை பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்கிறத வந்து அவ டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டைம் வேணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆர்மி டேக்ஸ் டைம், மீடியா டஸ் நாட் ஹேவ் டைம். ஸோ இந்த ப்ராப்ளத்தினால உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் த இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வந்து சேரும். அந்த இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வந்தா என்ன ஆகும், நீங்க எல்லாம் படிப்பீங்க, நீங்க பல பேருக்கு வந்து அங்க என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. அதனால மீடியா என்ன வருதோ அதை நம்பிட்டு தென் யூ மேக்கப் யுவர் மைண்ட். இந்த மாதிரி ஆயிடுத்து அந்த மாதிரி ஆயிடுத்து. அது என்ன ஆகும்னு கேட்டா நீங்க மீடியால பாத்துருப்பேன், நீங்க பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அதுல ஒரு 2 இது ஆட் ஆகும். அவர் எஸ்.வி. சேகர் சார் பார்த்திருப்பார், அவர் அங்கேருந்து இன்னும் 2 சொன்னா இன்னும் கொஞ்சம் 2 ஆட் ஆகும். அது இங்கேருந்து ஆரம்பிச்சது 8 பேருக்கு போறதுக்குள்ள பூராவே திரும்பி போயிடும், எப்படி வேணாலும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஃபேசிங். இதுக்கு வந்து ஒரு மெத்தட் பண்ணலாம். பட் என்னன்னு கேட்டா நீங்க வந்து ரெகுலரா மீடியா பிரீஃபிங் கொடுக்கலாம், ஒண்ணு வந்து பேக்ரவுண்ட் பிரீஃபிங் கொடுக்கலாம், இல்ல வந்து சிலதெல்லாம் வந்து இங்க இந்த நடந்திருக்கு பட் இது மட்டும் நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன். இந்த NSABல நாங்க வந்து 3 வருஷமா இதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் ஒரு ஈவெண்ட் ஆகும்போது அது கூடவே ஒரு மீடியா பிளான் அது கூடவே வச்சிருந்தா இது ஆக்சுவலா இந்த ஸ்பெகுலேஷன்ல வந்து எத்தனை பேர் என்னென்ன சொல்றாலோ அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். அதுக்காக வந்து ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு இப்போ. அது ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் சீக்கிரமா அது புஷ் பண்ண பார்க்கணும். அது வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. பாம்பேல கூட அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் போது லைவ் காமிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா போச்சு. ஆக்சுவலி இந்த மத்த கண்ட்ரில வந்து இந்த மீடியாவுடைய இடத்த கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மீடியா இருக்கிறதுனால அவங்க டைரக்டா அவங்களுக்கு வார்
ஃபீல்ட்ல வந்து நானும் கேமரா வச்சு ஷூட் பண்றேன்னு ஆரம்பிச்சிட முடியாது இல்லையா? அந்த அந்த எக்ஸஸ் ஃப்ரீடம் தான் இதுல ப்ராப்ளமா வருது. நீங்க ஈராக்ல கூட எம்பெடட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் இந்த அமெரிக்கால எல்லாம் என்ன பண்றாங்கன்னா they embed the journalist along with the army. ஆர்மி போற இடத்துல தான் அந்த எம்பெடட் ஜேர்னலிஸ்டும் போவா. they shoot everything and everything. ஆனா ஈவினிங் வந்து there will be a briefing. அந்த பிரீஃபிங்ல வந்து they will be told இதெல்லாம் நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாத, இதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணு அப்படின்னு. So even though they are embedded, they have captured all the whole thing, keeping the nation's interest in mind. அவ என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணும், பாக்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா லைக் சேகர் சார் சொன்ன மாதிரி பாம்பேல என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை வந்து நடக்க சொல்லி இருந்தேன்னா அவன் கேட்கறவனுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான். So அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்றதுக்காக they have a restriction on what to report, what not to report. அது நம்ம பண்ணலாம் இல்ல சார்? நம்ம இதுல பண்றதுக்கு நீங்க வந்து கார்கில்ல நினைச்சு பாருங்களேன். பர்காதத் எல்லாம் போனாலே அது கார்கில் வாஸ் a good example of how media can be used. மீடியால வந்து they allowed them to go. போய் அந்த இடத்துல இருந்தே ரிப்போர்ட் பண்ணி அது வந்து it acted in some way good, some way it is bad. நீங்க சொன்ன மாதிரி இந்தியா டுடேல வந்து ஒரு மேகசின் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல இந்தியன் ஆர்மி என்ன பண்ண போறதுங்க அதை போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க ஆக்சுவலா பாகிஸ்தான் தான் ஹெல்ப் பண்றது. கரெக்ட். ரிப்போர்ட்டருக்கு பதிலா அவங்க ஸ்பை ஆயிடுறாங்க. So that is something we need to avoid. We have to do responsible reporting. அது பண்ணலாம். சிலதெல்லாம் அது நம்ம பண்ணணும். But I think that will come up sometime in future. Okay. Sir, I have another question for you, sir. That totally different perspective from இப்ப நீங்க பேசினது. நான் ஒரு தாய், என் பையனுக்கு 17 வயசு. அவனுக்கு வந்து இந்தியன் ஆர்மி பத்தின புரிதல் ரொம்ப கம்மி அந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்களுக்கு. ஏன்னா இதுல இந்த ட்விட்டர் ஜெனரேஷன் அண்ட் ஒரு ஆர்மி ஜவானும் ஒரு உண்மையான ஒரு குடும்பத்துல இருந்துதான் இங்க இருந்துதான் உருவாகி இப்ப நீங்க சொன்ன உங்க ஜேர்னி பொள்ளாச்சில இருந்து டெல்லி வரைக்கும் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் சைனா பார்டர் எவ்வளவோ விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த ஆர்மில இருக்கிற இந்த ஹியூமன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஆர்மி ஜவான்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டு கன் வச்சு பார்டர்ல நிக்கிறான், இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியறதே தவிர்த்து அவனுக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா? அந்த 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 மனிதத்தன்மையை பத்தி வெளியே கொண்டு வரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா பாமர மக்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியறது இல்லை. நாங்க சினிமால பாக்குற ஹீரோ தான் ஹீரோ, எங்களுக்கு உண்மையான ஹீரோக்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியறது இல்லை. நானும் சரி சேகரனும் சரி சினிமா குடும்பம் தான். ஆனாலும் நான் கேக்குறது என்னன்னா ஒரு அந்த ஹியூமன்னஸ் ஆஃப் an ஆர்மி ஜவான் இத பத்தி கொஞ்சம் உங்களால எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த இன்சிடென்ட், இந்த 15 ஜூன்ல நடந்த இன்சிடென்ட்லயே கேட்டாங்க. சில வீடியோ எல்லாம் வந்தது. ஒரு இந்தியன் ஜவான் வந்து சைனீஸ் சோல்ஜருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, காயம்பட்டிருக்கு, இஸ் டூயிங் த ஃபர்ஸ்ட் எய்ட். இது எதுக்கு பண்றான் அப்படின்னு கேட்டான். அவன் தான் நம்மளோட எனிமியாச்சு, எதிரியாச்சு, இது எதுக்கு அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு. சோல்ஜரிங்ல ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு சீனாக்காரனையோ ஒரு பாகிஸ்தான்காரன் கூட சண்டை போடுறேன்னா எனக்கும் அவனுக்கும் பர்சனலா ஒரு என்மிட்டி கிடையாது. புரிஞ்சுதா? நான் வந்து என்னோட தேசத்துக்காக நான் வந்து சண்டை போடுறேன், அவன் வந்து அவனோட தேசத்துக்காக சண்டை போடுறான். ரெண்டு பேருமே சோல்ஜர்ஸ். கேட்டீங்கன்னா அன்லஸ் யூ ஆர் இன் வார், இஃப் யூ நீட் ஹெல்ப் யூ ஹெல்ப் ஈச் அதர். இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதாரணம் வேணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்ல போனீங்கன்னா நிறைய உதாரணம் கிடைக்கும். இந்த மாதிரி எதிர் சைட்ல போயிடுவாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணணும். These are all part of Geneva Convention. கோடெல்லாம் அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி கூட it's an unwritten code between two soldiers that yes, you fight to the best of your ability, but if somebody is injured something, you also help them to get the first aid and do all those things. That's a code. அது இல்லாம என்னதுன்னு சொல்லுங்க. இப்ப வந்து நான் வந்து ஸ்ரீரங்கத்துல சொன்னேன், நானு புதுக்கோட்டையில பிறந்தேன்னு சொன்னேன். நானு இதே மாதிரி ரூரல் ஏரியால இருந்தா பிறந்து எல்லாரும் நாங்க எல்லாமும் ஆர்மியில சேர்ந்தோம், ஆர்மியில வளர்ந்தோம், எல்லாம் பண்ணோம். அவளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அக்கா தங்க இருப்பா, அண்ணன் தம்பி இருப்பா, அம்மா அப்பா இருக்கா. அந்த ஒரு ஃபெமிலியல் டைஸ் அது எப்பவுமே இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துல 2 தடவை இல்லைன்னா 3 தடவை தான் லீவ்ல போவான் வீட்டுக்கு. ஓகே, லீவ் இருக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மாசம் லீவ் இருக்குன்னு வச்சா கூட 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கிட்டத்தட்ட அவனால போக முடியும். சில சமயத்துல போக முடியாது. இந்த மாதிரி கோவிட் எல்லாம் வந்துடுச்சுன்னா
I know one Jawan who's gone home after 11 months. அப்பா 11 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போறான். அந்த குழந்தை வந்து மாமான்னு கூப்பிட போறது அவன. He's got a small child. That happened with me also. I went to Sri Lanka. My daughter was 11 months old at that time. I went to Sri Lanka. I did my tenure there and I came back to staff college join பண்ணதுக்கா திரும்பி வச்சே. She told my wife, யாரோ அங்கிள் வந்திருக்கா. These are the kind of things that we go through. அது வந்து பல பேருக்கு புரியாது. அவளுக்கு என்னன்னா இஸ் லைக் a machine, he's got a gun, he goes, he fights and he does whatever he has to do. அந்த மாதிரி கிடையாது. நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்குள்ளேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, எங்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்கு, ஒரு உறுதி இருக்கு. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரிக்காக நம்ம வந்து இதை போய் பண்ணணும், இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணணுங்கிற உறுதி இருக்கு. அது கூடவே ஒரு மனுஷத்தன்மையும் இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். Thank you sir, beautiful. இதுதான் this is what I wanted to. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது புரியணும் சார். அதனால தான் நான் இந்த கேள்வியை உங்களை கேட்டேன். Thank you for that. சார் ஒரே ஒரு இப்போ ஃபைனலா ஒரு क्वेश्चन, நமக்கும் சைனாவுக்கும் இப்போ வார் வரதுக்கு ஏதாவது இது ரீசனிங் இருக்கா, இல்ல ஏதாவது வார் பண்ணணும்னு சைனா நினைக்கிறேன்? சைனாவோட இங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மோட்டிவேஷன்? கிளைம் லைன் ஓகே 22 ரவுண்ட் டாக்ஸ் நடந்திருக்கு. we have something known as a special representative talks. அது என்னன்னு கேட்டா 2003 வந்து வாஜ்பாய் சைனா வந்தப்போ, அப்ப நான் சைனால இருந்த போஸ்டரா இருந்தேன். சைனால வந்தப்போ இந்த டிப்ளமேட்டிக் லெவல்ல ஃபங்க்ஷன் அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த லெவல்ல ரேஸ் பண்ணிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியால 3 ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பொலிட்டிக்கல் பாராமீட்டர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். அதாவது 2005 நாம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதுக்கு அப்புறமா செகண்ட் ஃபேஸ்ல வந்து யூ டிஸ்கஸ் வாட் ஆர் த மொடாலிட்டிஸ் ஆஃப் ஃபைனலைசிங் திஸ் பவுண்டரி அக்ரிமெண்ட். அது இன்னும் போயிட்டு இருக்கு. தட் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஃபேஸ். அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு இதுதான் என்னோட பவுண்டரின்னு சொல்லலாம். அது ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வந்து வரதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. ஏன்னா பவுண்டரி ஃபிக்ஸ் ஆயிடும். இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது சைனா, இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அது ஆற விரலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டா, அவங்க வந்து கொஞ்சம் ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நாமளும் ட்ரூப்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா ரெண்டு சைடுல இருந்துமே வர ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் சைனா, மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் சைனா, அவங்ககிட்ட இருந்து வர ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் ஆர்மில இருந்து வர ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லாஸ்ட் ஒருத்தர் நம்ம பிளேம் பண்ணிப்போம். லாஸ்ட் பேராகிராஃப் நீங்க பார்க்கணும். எல்லா ப்ரெஸ் ரிலீஸ் வருது பாத்தீங்களா, அதுல வந்து லாஸ்ட் பேராகிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் தட் we want to resolve it bilaterally, we want to resolve it through talks, we have adequate mechanisms to resolve this, borderல வந்து peace and tranquility இருக்கணும், அமைதி இருக்கணும். These are the kind of statements that come up. So the basic aim is to resolve this boundary, resolve this issue, பேச்சுவார்த்தை நடத்தி அது மூலமா அதை வந்து ரிசால்வ் பண்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னோட அனுமானம் என்னன்னு கேட்டா, இது வந்து அதிகமா மேல் லெவலுக்கு போய் சண்டை எல்லாம் வர மாதிரி ஒன்றும் போறது இல்லைங்கிறது என்னோட அனுமானம். கண்டிப்பா. ஏன்னா இந்த கோவிட் வந்து அதை வச்சுதான் வேர்ல்டு லெவல்ல சைனா மேல ஒரு சின்ன அவர்ஷன் இருக்கு. அதுக்காக டைவர்ட் பண்றதுக்காக சைனா டேக்கிங் தி ஸ்டெப்ங்கிறது தான். நீங்க முதல்ல நான் ஆரம்பிச்சதுனால தான் இதை வந்து நாம வந்து ஒரு பைலாட்ரல் டெரிட்டோரியல் இஷ்யூவா பார்க்கணும். இது கோவிட்ல இருந்து அவன் வந்து டைவர்ட் பண்றான், நாம வந்து யூஎஸ் கிட்ட போறோம் அதனால பண்றான், கோவிட்ல வந்து மத்தவெல்லாம் வீக்கா இருக்கா அதனால அவன் புஷ் பண்ண பாக்குறான், நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறான். அந்த நிறைய ரீசன் ஒன்னே நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரீசன் இருக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. இது பேசிக்கலி இது என்னன்னு கேட்டா இது பைலாட்ரல் இஷ்யூ, டெரிட்டோரியல் இஷ்யூ, அந்த மாதிரி பார்க்கணும். தமிழ்நாட்டுல ஏன்னா எல்லாத்துக்குமே நாங்க டைவர்ட் பண்ணிடுவோம்.
அதனாலதான் இந்த கேள்வி. இருக்கோடுகள் தத்துவம் பண்ணிட்டே இருப்போம் நாங்க. இது ஏதாவது பிரச்சனைன்னா வேற ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது போயிடும். சோ அதனாலதான் அதே ஆங்கிள் தான் இந்த கொஸ்டின். இது வந்து பப்ளிக்கு தெரியணுங்கிறதுக்காக. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப இதை விட கிளியரா யாருமே இதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓவர் டு பரத். தெரியாது, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. Chinese ஆர்மிக்கும் or in terms of weaponry என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா இது வந்து இந்த பயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் இதை பத்தி ரொம்ப பேசிறாங்க. இந்த சைனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல், they have better weaponry, they have more army powerன்னு. எனக்கு தெரியும், அது நீங்க தான் சொல்லி தெரியும், பட் இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன் உங்களுக்கு. அது 1978ல சைனா வந்து ஒரு 4 மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் தங் சியாஓபிங்னு ஒருத்தர் இருந்தாருங்க, லைக் மாசத்துக்கு அடுத்த லீடர் அவர் ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி 4 மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம்னு. அதுல வந்து மிலிட்டரி மாடர்னைசேஷன் வாஸ் தி லாஸ்ட். They talked about agriculture, industry, science and technology. Last was the military modernization. Around 1991, the Gulf War நடந்தது, ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார். அதை வந்து அவங்க வந்து அதை நல்லா சரியா அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தெரிஞ்சது வந்து இந்த மாதிரி ஒரு வார்ஃபேர் பண்ணணும்னா சைனாவோட பிஎல்ஏ கிட்ட கேப்பபிலிட்டி இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சுது. 1993லேருந்து அவங்க வந்து மிலிட்ரி மாடர்னைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல மிலிட்டரி பட்ஜெட், டிஃபென்ஸ் பட்ஜெட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து எவ்ரி இயர் இன்னைக்கு அளவில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து $178 பில்லியன். நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் $55 பில்லியன். ஓகே, ஸோ என்ன வரும் உடனே, அவனோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 3 தடவை, அதனால அவன் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்னு ஒரு ரீசனிங் வரும். நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டா, முதல்ல வந்து சைனாவோட ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட 3 மடங்கு ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து அவங்களோட பவுண்டரி எத்தனை கண்ட்ரிஸ் கூட இருக்குன்னு நீங்க பார்க்கணும். மூணாவது வந்து அவங்களோட ஈஸ்டர்ன் சைட்ல சவுத் சைனா சீன் ஒன்று இருக்கு, ஈஸ்ட் சைனா சீன் ஒன்று இருக்கு, 2 சி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியாது, ஒண்ணு. ரெண்டாவது வந்து இண்டிஜினைசேஷன், அவங்களோட பூரா அவங்களுக்கு என்னென்ன ஷிப் வேணுமோ இல்ல ஏர்கிராஃப்ட் வேணுமோ இல்ல மற்ற ஆர்மிக்கு வேணுங்கிற வெப்பன்ஸ் வேணுமோ அவங்க வந்து இண்டிஜினஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க, உள்நாட்டிலேயே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால அந்த பட்ஜெட்டுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா நாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணும்போது நாம வந்து நிறைய பைசா செலவு பண்ணணும். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு இல்லாம நாம செலவு பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. அவங்க எல்லாம் இண்டிஜினஸா ப்ரொடியூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்றது வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு. இதையும் நாம அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் தவிர அடுத்தது என்ன பார்க்கணும்னு கேட்டா, உடனே சொல்லுவாங்க, டிவில எல்லாம் கூட நிறைய போட்டு காமிப்பாங்க, இது வந்து அவங்ககிட்ட 8000 டேங்க் இருக்கு, நம்மகிட்ட 2000 டேங்க் இருக்கு, அவங்ககிட்ட 3000 ஏரோப்ளேன் இருக்கு, நம்மகிட்ட 700 ஏரோப்ளேன் இருக்கு, இந்த மாதிரி போட்டு காமிப்பாங்க. பாத்தீங்களா, அவங்ககிட்ட இத்தனை ஆர்ட்டிலரி கன் இருக்கு, நம்மகிட்ட உள்ள ஆர்ட்டிலரி கன் இருக்கு. இது வந்து known as bean counting. அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, இவங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு யூ சே தட் ஓகே he's got so much of power. இதே நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டா, பிகாஸ் ஆஃப் மை ட்ரைனிங் as I've grown in the army to assess these things, நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஓகே இவன்கிட்ட வந்து 8000 டேங்க் இருக்கு, ஃபைன். இந்த 8000 டேங்க்ல மற்ற இடத்துல எல்லாம் வந்து அவன் கேட்டர் பண்ணும், அதை விட்டுட்டு பாக்கி இங்க எவ்வளவு கொண்டு வர முடியும். இதை இவ்வளவு கொண்டு வந்தா கூட இந்த எங்கெங்க அவன் எப்படி டிப்ளாய் பண்ண முடியும் இதை. ஏன்னா இப்ப நீங்க ஆர்ட்டிலரி கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ரூம்குள்ள 6 கன் நீங்க டிப்ளாய் பண்ண முடியாது. ஒரு கன் இங்க இருந்ததுன்னா அதுக்கு கேப் வேணும், அதுக்கப்புறம் கேப் வேணும். 6 கன் டிப்ளாய் பண்றதுன்னா உங்களுக்கு 500-400 மீட்டர் வேணும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் அதோட அம்யூனிஷன் ஸ்டோர்
பண்றதுக்கு பின்னாடி இடம். இதை நீங்க பிளாட் பண்ணணும். இத பிளாட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8000 கன் இருந்தா கூட 1000 கன் கூட கொண்டு வர முடியாது. எவ்வளவு பேரை கொண்டு வந்தா கூட எப்படி அவளை டிப்ளாய் பண்ண முடியும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா அவன் எனக்கு முன்னாடி என்ன கொண்டு வர முடியும்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி குவைட் வெல் மேனேஜபிள். இன்னொன்று லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, we talk about something known as internal lines of communication and external lines of communication. External line of communication னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோட கண்ட்ரியோட சென்டர் எங்க இருக்கோ அங்கேருந்து அவனுக்கு வந்து he has to come on the external line of communication. நமக்கு வந்து கண்ட்ரில இருந்து உள்ள போனோம்னா இட்ஸ் internal line of communication. Internal line of communication is always better than external line of communication. அவன் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் வரணும் எங்கேருந்தோ. நமக்கு அந்த ப்ராப்ளம் அவ்வளவா கிடையாது. We have already deployed there. It is simpler to move things. ஏர்ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா அவனோட ஏர்ஃபீல்ட் எல்லாம் இருக்கிறது வந்து 13,000 14,000 feet ஹைட். அந்த ஹைட்ல இருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணணும்னு கேட்டா he can only carry 25% of the load. He can't carry full load because of the rarity in the air. He needs longer runways and he can't carry weight. அது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெயிட் கேரிங் கேப்பபிலிட்டி இன்னும் கம்மியா போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணணும். அது வந்து காமன் மேன், ஐ டோன்ட் பிளேம் தெம். இட்ஸ் நாட் த ஜாப் ஆஃப் அ காமன் மேன் டு டூ ஆல் திஸ். இட்ஸ் த ஜாப் ஆஃப் பீப்புள் லைக் அஸ் டு டூ தட். ஸோ அதனாலதான் நாங்க கான்ஃபிடன்ஸா இருக்கோங்கிறதுனால வி அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். ஸோ திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வரும், கன்ஸ் ஹவ் கம் அப்படின்னு வரும், டிவியில வந்து போடுவா, கன்ஸ் ஹவ் பீன் மொபிலைஸ்ட் பை சைனா அப்படின்னு. எனி ஃபார்மேஷன், ஈவன் நார்மல் பிரிகேட் சைஸ் ஃபார்மேஷன் போச்சு, அவங்களோட இன்டைரக்ட் சப்போர்ட் கன் போகும், 18 கன் போகும். எப்படி இருந்தாலும் ஒரு 2000-3000 பேர் இருந்தா 18 கன் கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவன் வந்து கன் வருதுன்னு சொன்னப்போ ஐ வில் நாட் கெட் surprised because I know that it will come. But for a person who doesn't understand, is இவ்வளவு பெரிய கன் ஒரு கவலை வரும். அந்த கவலை எனக்கு வராது. ஏன்னா எனக்கு தெரியும் அவன் வருவான்னு தெரியும். எனக்கு டேங்க்கும் வரும் தெரியும், ஏபிசியும் வரும் தெரியும், ஆர்ட்லரியும் வரும் தெரியும். அதனால I calculate that and I take adequate action on my side. So இந்த மாதிரி பார்க்கணுமே தவிர அந்த நம்பர்ஸை வச்சுன்னு பார்த்து பயப்படக்கூடாது. I hope I have answered your question. Yeah. Sir, my final citizens of Tamil Nadu, if they want actual intelligent information, சேகர் சார் நான் நிஜமா ரிக்வெஸ்ட் பண்றேன், இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கணும். ஏன்னா இது தமிழ்ல கேட்டாதான், ஏன்னா இது தமிழ்நாட்டுக்காக ஸ்பெஷலா தமிழ்ல பண்றாரு அவர், அதுக்காக தான் இது நீங்க தமிழ்ல தான் கேட்கணும் சார். தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து உண்மையான நிலவரம் தெரியணும்னா அவங்க என்ன பண்ணணும், அதுதான் எப்படி வரணும். அது ஜனங்களுக்கு யாராவது சொல்றத நம்புறதா இல்ல அதுக்குன்னு ஒரு அபிஷியலா இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. எதனால இந்த சவால் வந்து வருதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பல விதமான இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துல இருந்து வருது, அதுல இருந்து எது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் இந்த கொஸ்டின் வருது. பார்ட்டிங்கிறவங்க எல்லாமே மோடி மேல பழிய போடணுங்கிற எண்ணத்திலேயே இருக்காங்க. ஏதோ மோடி தப்பு பட்டார், மோடி துப்பாக்கி எடுத்துன்னு போயிருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அப்படிங்கிறது நகர்ந்துடுது. அதை நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துலதான் we are a little bit worried. என்ன இப்ப ஒரு தேசப்பற்றுங்கிறது நமக்கு குறையறதோ. I'd like to add to that, sir. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், அது எங்கேயோ காஷ்மீர்ல எங்கேயோ பார்டர்ல, ஐயோ அதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம், நம்மளுக்கு we are safe இப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதுனாலே பாதி ப்ராப்ளம்ஸ். அவட்ட சொல்லுங்க, அந்தமான்ல இருந்து ஒரு அட்டாக் வந்தா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி அந்தமான்ல இருந்தோ இல்ல இந்தியன் ஓஷன்ல இருந்தோ ஒரு அட்டாக் வந்ததுன்னா நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. அவெல்லாம் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி இருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல that doesn't matter. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா,
முதல்ல வந்து பொலிட்டிக்கலா எந்த மெசேஜ் வந்தாலும் நீங்க அதை வந்து இதோட சேர்க்காதீங்க. முதல்ல politics is something which is there. That's okay. That is democracy. That will be there. Let it be there. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா அபிஷியலா என்ன ஸ்டேட்மெண்ட் வருதோ அதை நீங்க கொஞ்சம் பாருங்க வேண்டாம். லைக் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு, அவளோட ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா. நீங்க அதை கூட பார்க்கணுங்கிறது இல்லை, நீங்க அதையும் பாருங்க. சைனால இருந்து என்ன வருதுன்னு பாருங்க. சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ், சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவ என்ன சொல்றான்னு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அது ரெண்டையும் நீங்க மேட்ச் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு. நான் எதுக்கா அந்த முதல்ல நான் பேசும்போது கூட இதை பத்தி சொன்னேன். நான் எதனால சொன்னேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல நீங்க பாப்பேன், நாம வந்து சொல்லுவோம் சைனானாலதான் இது ஆச்சு அப்படிமா, அவன் என்ன சொல்லுவான் இந்தியானாலதான் இது ஆச்சு அப்படிமா. கடைசியில ரெண்டு பேரும் அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கடைசியில கீழே வந்து 2 பேராகிராஃப் இருக்கு. இந்த பக்கத்துலயும் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அந்த பக்கத்துல இருந்து ஒரு பேராகிராஃப் வந்துருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இந்த ஈவெண்டோட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதோட டெனர், அதோட என்ன தாத்பரியம்னு சொல்லுவோம் இல்லையா, தாத்பரியம் அதோட என்னங்கிறது அந்த இடத்துல வரும். எப்படி அதை ரிசால்வ் பண்ண போறாங்கிறது அந்த இடத்துல இருந்து தெரியும். மீடியாவை பாருங்க, நிச்சயமா நான் வேண்டாம்னு சொல்ல, கண்டிப்பா மீடியா பாருங்க, இல்லைன்னா எல்லாரோட டிஆர்பியும் ஊத்தி மூடிடுவாங்க. மீடியா கண்டிப்பா பாருங்க, பட் மீடியால சொல்றத வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஆனா அவங்க டிஆர்பிக்காக நம்மள ஊத்தி மூடுறாங்க, அதுதான் பிரச்சனை. தமிழ்நாடுதான் 24 hours வித்தவுட் பிரேக்கிங் நியூஸ் போறது. அதனால வந்து அது டிவில பாக்காத வந்து நீங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பாருங்க. ஐ திங்க் யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much sir. Thank you so very much. You have taken out more than 1 hour. எனக்கு வந்து இதை எப்படி தேங்க்யூ சொல்றதுன்னு தெரியாது, பட் you know I am being very genuine about it. Thank you Shekhar sir. ஏனா இல்ல எனக்கு சொல்ல கூடாது, நீங்க சார் தான் சொல்லணும். இல்ல சாருக்கு நான் நேரா போய் தேங்க்யூ சொல்லிடுவேன். உங்களுக்கு நேரா வந்து தேங்க்யூ சொல்ல முடியாது, அவங்க மதுவந்தி ஜிக்கு நேரா தேங்க்யூ சொல்ல முடியாது. நான் சாரை வந்து நான் நாளைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்துருவேன். அவர் பர்மிஷன் கொடுத்தா நாளை கத்தால அவரோட பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டு வந்துருவேன். அது வந்து இது இல்ல, ஏன்னா நீங்களும் வந்து டைம் எடுத்திருக்கீங்க. அண்ட் திஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் a larger cause. இது வந்து தமிழ்நாடுல இருக்கிற எல்லாருக்கும் இது புரியணும், இது தெரியணும். அண்ட் புரிஞ்சு தெரிஞ்சு என்ன டெசிஷன் எடுக்கிறாலும் அது டெமோக்ரஸி. அதுல வந்து யாரும் ஒன்னும் கிடையாது. ஸோ அதுலதான் வந்து நாங்க இதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். இதை வந்து ஒரு அட்டெம்ப்ட், இதுல நாங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜெனரல் சார் வந்து அக்ரி பண்ணிட்டார், நீங்க அக்ரி பண்ணிட்டீங்க, மதுவந்திஜி அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வார்த்தை யூஸ் பண்றது ரொம்ப ரேர். இல்ல பரத், உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா சாரை மீட் பண்ணி இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு இது மூலியமா கிடைச்சதுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து முன்னாடி சேகர் சார்ட்ட ஒண்ணு சொல்லணும். சேகர் சார், ஆக்சுவலா இது தமிழக மக்கள்னு சொல்ல மாட்டேன், தமிழர்கள் உலகத்துல எங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் தெரியணும். சேகர் சார், உங்களுக்கு ஜெனரல் சார் வாண்ட்ஸ் டு சே சம்திங். உங்களை பார்க்கிறதுக்கு என் பொண்ணு வந்திருந்தா ஒரு தடவை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ தெரியல, சென்னை ட்ரைக்கலர் இருக்கா வந்தா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. she used to talk to me about you. இல்ல நீங்க ஆர் ஃபீல்ட்ல அங்க இருக்காங்கங்கிறது ஒண்ணு. அதே போல அவங்களுக்கு நம்ம மாரல் சப்போர்ட் இங்க இருந்து கொடுக்கறதும் ஒரு விதமான சர்வீஸா தான் நாங்க நினைக்கிறோம். அவங்கள போய் கம்பெனி பண்ணி இப்ப பழனிங்கிற ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்கன்னா கூட அவர் பழனியை திருப்பி கொடுக்க முடியாது. அந்த ஃபேமிலி அந்த சின்ன பையன் கொண்டு போய் நிக்கிறான். அந்த பையன் தன்னுடைய அப்பாவை லூஸ் பண்ணிட்டு. நான் 2 நாள் முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை படிச்சேன். ஒரு அப்பா வந்து பையனை கூப்பிட்டு ஒரு கடைக்கு போறாரு, எனக்கு பொம்மை வேணும்னு அழறான். அந்த பொம்மையை பார்த்தா மேட் இன் சைனான்னு போட்டோன்னே அப்பா சொல்றாரு இது வேணாண்டா. அப்போ கடைக்காரர் சொல்றாரு, என்னங்க குழந்தை அழறது முக்கியமா, அந்த அழுகிய நீங்க நிறுத்த வேண்டாமா, மேட் இன் சைனாவா இந்தியாலாம் பாக்குறீங்கன்னு. இல்ல நிஜமாவே எத்தனையோ அப்பாக்களை இழந்துட்டு குழந்தைங்க வந்து லைஃப் முழுக்க அழுதுட்டு இருக்கு, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா தெரியுது. என் குழந்தை அழுகிய நான் அப்புறம் நிறுத்துப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த பொம்மை வேண்டாம் அப்படிங்கிறார். அந்த ஃபீல் இருந்தாலே நமக்கு இப்போ போறோம். நான் நினைக்கிற ஒரு விஷயம்தான், மத்த எல்லா கண்ட்ரிலயும் அந்த அவங்களுடைய நேஷனல் பிளாக் எல்லா இடத்துலயும் பறக்கும். நம்ம ஊர்ல நேஷனல் பிளாகோட கட்சி பிளாக் ஜாஸ்தியா போச்சு.
அதனால அந்த நேஷனல் பிளாக்ங்கிறதோடைய அந்த ஒரு ஃபீல் குறைஞ்சு போச்சு. அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த 50th இயர்ல மியூசிக் போட்ட போது அது திருப்பி எமர்ஜ் ஆச்சு. நான் என்னுடைய சட்டையில இந்த பிளாக் அடிக்கிறாங்க, அது நம்ம கொண்டு வரணும் திருப்பி. அது ஒண்ணுதான். ஏன்னா இதுல கட்சி, ஜாதி, மதம் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, அதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிலிஜன், இது எல்லாமே வரப்போகுது. அந்த அந்த இதை கொண்டு வரதுக்கு உண்டான விஷயங்கள்ல நம்ம பண்ணிட்டாலே சரியா இருக்கும். என்ன சொன்னாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி வேற யார் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது பர்சன் ஹூ இஸ் இன் தி ஃபீல்டு, நீங்க அங்க இருக்கீங்க, பேசுறீங்க, பண்றீங்க, நாங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நாங்களே அங்க போய் நிக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. அதுக்கு நிஜமாவே பரத் கோபு சொன்ன மாதிரி எல்லாம் ஆன் பிகாஃப் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள் சார்புல நன்றி. நீங்க முதல்ல தமிழ் வராதுன்னீங்க, தமிழ் வராதுன்னா ழாவே வரக்கூடாது, உங்களுக்கு தமிழ் வராதுன்னு சொல்லியிருக்கணும். தமிழ் தானே சொல்றா, இப்ப இல்ல தமிழ் சொல்றது இல்லையே. நீங்க அதான் சார் தமிழ் அவ்வளவு அழகா பேசினீங்க. எங்களுக்கு இங்க சென்னையில நாங்க உட்கார்ந்து உங்களுடைய சப் ஜீரோ கண்டிஷன்ஸ்ல இருக்கிற அந்த ஆர்மி அனுபவிக்கிற அந்த குளிர் முதற்கொண்டு we felt it today. So thank you for that sir. Thank you. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you sir. Thank you very much sir. Thank you.